தமிழ் திரையுலகின் வரலாற்றில் சிரிப்புடன் சிந்தனையையும் விதைத்த கலைஞர்களுள் முதன்மையானவர்தான் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன். அவர் வாழ்ந்த காலம் மிக குறுகியதாயினும் அவர் ஆற்றிய கலைப்பணி இன்றும் வாழ்ந்து வரக்கூடிய ஒரு காலத்தை வென்ற கலைப்பயணம். அவர் 1908 நவம்பர் 29 நாகர்கோவிலை அடுத்த ஒழுகினசேரியில் எளிய குடும்பத்தில் பிறந்தார். நாகர்கோவில் சுடலைமுத்து பிள்ளை கிருஷ்ணன். அவர் வறுமை காரணமாக நாடக கொட்டகையில் சோடா விற்கும் பையனாக தனது வாழ்க்கையை தொடங்கினார். ஆனால் நாடகங்களின் மீது கொண்ட ஆர்வம் அவரை மேடை ஏற்றியது. நாடகங்களில் வில்லுப்பாட்டு மற்றும் கலாட்சேபம் போன்ற கலை வடிவங்களை புகுத்தி நகைச்சுவையில் ஒரு தனித்துவம் கொண்ட ஒரு புதுமையை புகுத்தி வந்தார். அதில் நகைச்சுவையில் உச்சம் தொட்டார் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன். தனது கலை திறமையால் நாடக ஆசிரியர் பம்மல் சம்பந்த முதலியார் அவர்களால் இவருக்கு கலைவாணர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. இது அவர் கலையில் காட்டிய மேன்மைக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம். 1936 வெளியான சதி லீலாவதி திரைப்படம் மூலம் திரையுலகில் அடியெடுத்து வைத்த கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் நம்மை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்த மாம்பெரும் கலைஞர். நகைச்சுவை என்பதே கீழே விழுவது, கேலி பொருளாக மாறுவது என்ற நிலையில் இருந்தது. அதை மாற்றி நகைச்சுவை என்பது சிந்தித்து சிரித்து நற்பயனை பெறத்தக்க ஒரு பாத்திரம் என்று வரையறுத்து காட்டினார் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன். திரைப்படங்களில் நகைச்சுவை காட்சிகளுக்கு என தனியான ஒரு தனிப்பாதை ட்ராக், அக்காட்சிகளுக்கு தனக்கு தானே வசனம் எழுதி பாட்டு பாடி நடித்தார். சமூக சீர்திருத்த கருத்துக்களை மக்களுக்கு எடுத்துச் செல்ல நகைச்சுவையை ஒரு பயனுள்ள கருவியாக்கினார் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன். அவரது படங்களில் பகுத்தறிவு, மது ஒழிப்பு, கல்வி மற்றும் மூட நம்பிக்கை எதிர்ப்பு போன்ற சீர்திருத்த கருத்துக்கள் நகைச்சுவை மூலம் எளிமையாக மக்களை சென்றடைந்தன. சிரிப்பு மட்டுமல்ல, சிந்தனையும் வேண்டும் என்பதே கலைவாணரின் கொள்கையாக இருந்தது. நகைச்சுவை காட்சிகளில் மட்டுமல்லாமல் பாடல்களிலும் புகுத்த முடியும் நகைச்சுவையை என்பதை நிரூபித்து காட்டியவர் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன். விஞ்ஞானத்தை வளர்க்க போறேண்டி என்கிற பாடல்களின் மூலம் அவர் அன்றே எதிர்காலத்தை கணித்தார். பணத்தை எங்கே தேடுவேன், ஒரு மாத சம்பளக்காரரின் யதார்த்த வாழ்க்கையை அந்த பாடல்களில் படம் பிடித்து காட்டினார். கலைவாணர் ஒரு நடிகர் மட்டுமல்ல, ஒரு நகைச்சுவை கலைஞர் மட்டுமல்ல, ஒரு மனிதநேய பண்பாளர். கலைவாணர் நடிப்பை தாண்டி ஈகை குணம் கொண்ட மனிதராக வாழ்ந்தார். தாராள மனப்பான்மை கொண்டவர். தான் சம்பாதித்த செல்வத்தை இல்லாதவர்களுக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கும் தாராளமாக வாரி 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 வழங்கினார். உதவும் கரங்கள். சினிமா துறையினருக்கு மதிப்பு, மரியாதை மற்றும் சமூக அந்தஸ்து கிடைக்க பாடுபட்டவர்களில் இவரே முதன்மையானவர். 48 ஆண்டுகளே வாழ்ந்தாலும் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் ஆற்றிய சமூக பணி, அவரது எளிமை, பகுத்தறிவு சிந்தனை மற்றும் நகைச்சுவை திறன் ஆகியவை அவருக்கு காலத்தை வென்ற கலைவாணர் என்ற புகழை நிரந்தரமாக அளித்துள்ளது. அவர் மறைந்தாலும் அவரது கலைப்பணியும் சீர்திருத்த கருத்துக்களும் இன்றும் நிலைத்து நிற்கின்றது என்பதை யாவரும் அறிந்த நிரூபணமாகும்.